முதல்ல 50 கிராம் இஞ்சி எடுத்துக்கலாம். அதோட தோல் சீவி இதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு வெறும் கடாயில் 200 கிராம் வெல்லத்தை போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே போல் வெல்லத்தை முழுமையாக கரைச்சி நம்ம வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட்டை அதில் சேர்த்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெல்லமும் இஞ்சி பேஸ்ட்டும் நல்லா கலந்து க்ரீம் மாதிரி கடாயில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர், இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதிலிருந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம பட்டர் பேப்பர்லையோ இல்லை கவர்லையோ ரவுண்டாக இதே போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் செய்யும் போது அதில் குச்சியும் கூடி நீங்கள் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது குச்சி மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஈஸியாக இதே போல் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நம்மளுடைய ஜிஞ்சர் கேண்டி எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இதுக்கு மேலே ஒரு அழகுக்கு நம்ம பவுடர் பண்ண சுகரை இதே போல் தூவி விட்டுக்கலாம். சளி, இருமல் இதுக்கெல்லாம் அற்புத மருந்தான சூப்பரான இஞ்சி மிட்டாய் டேஸ்ட்டாக ரெடி ஆச்சு. தேங்க்யூ.